உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இப்ப பொறந்திருக்க 2025வது வருட புத்தாண்டு எல்லாருக்கும் என்ன விதமான பலன்களை எப்படியெல்லாம் கிரகங்கள் குடுக்குறது, கோச்சாரம் என்ன மாரிலாம் மாறியிருக்கு, சனி பயிற்சி எப்படி இருக்கு, ராகுகேது பயிற்சி வரைக்கும் இப்படி இருக்குன்ற வரைக்கும் நம்மலாம் பார்த்து முடிச்சுட்டோம். ஆனா இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாரியான பலாபலன்களை இந்த கோச்சார கிரகங்கள் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது? உங்க வாழ்க்கையில என்னென்ன மாரியான நிகழ்வுகளை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம்? அப்படின்ற மாரியான வரிசையில ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான புத்தாண்டு பலன்கள பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். சொல்லும்போதே எவ்வளோ நல்லா இருக்கு. நெறைய பேருக்கு விசா கிடைக்கும் போது நெறைய பேர் ஃபாரின் போறீங்க. நிஜமாவே விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் தான் இருக்கு. 2 விதமா இருக்குல்ல. இப்போ முதல்ல நம்ம துலாம்ல இருக்க விசாகத்த பார்ப்போம். அதுக்கப்புறமா விருச்சகத்துல இருக்கக்கூடிய விசாகத்திற்கு அடி எடுத்து வைக்கலாம். கிளியர்? இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய தன்மையை தன்னகத்தே கொண்டுள்ள நட்சத்திரம். இன்னும் முருகன் நட்சத்திரமா கூட அது வந்து சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குருவுடைய தன்மை. நிறைய விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு பேராசிரியராகவோ இல்ல போதிக்கும் இடத்தை சேர்ந்தவர்களாகவோ இருப்பார்கள். அது இயல்பாகவே அவர்களுக்கு அது அமைந்து விடும். கிளியர்? இன்னும் ஒரு சீக்ரெட் சொல்லுவாங்க. நிறைய விசாக நட்சத்திரக்காரங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒன்னா உங்களோட 10 வயசு அதிகமானவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸுக்கும் வயசு வித்தியாசம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். மினிமம் ஒரு 5 வருஷமாவது இருக்கும். அந்த மாதிரி அமைப்புல தான் வந்து திருமணம் அப்படின்றதே நடந்திருக்கும். ஏன்னா விசாகம் அப்படின்னாலே வந்து பொறுமை, விசாகம் அப்படின்னாலே இளமை. ஏன்னா முருகனுடைய நட்சத்திரம் அது இல்லையா? அதனால இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025வது வருஷம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த 12 மாசம் எனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? என் நட்சத்திரத்தின் வழியாக நான் எதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான டைம் பீரியடா இருக்குங்க. நிறைய பேருக்கு சமூகத்தில் மதிப்பு உயரும். சொந்த பந்தங்களிடம் மதிப்பு உயரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் என்னை யார் மதிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே விசாகத்துக்குலாம் நல்ல டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் பெரிய மோசமானதெல்லாம் இல்லை. மற்ற ராசி நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து வருத்தப்பட்ட அளவுக்குலாம் வந்து துலாமும் வருத்தப்படல, சுவாதியும் வருத்தப்படல, விசாகமும் வருத்தப்படல. இருந்தாலுமே ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்கும் இந்த 2025வது வருஷம்னா ஒரு 5 பலன் கண்டிப்பாக நடக்க போகிறது. என்ன அந்த 5 பலன் விசாகத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சமுதாயத்திலும் சரி, சொந்த சொந்த பந்தங்களிடமும் சரி கண்டிப்பாக மதிப்பு மரியாதை உயரப் போகிறது. மதிப்பு மரியாதை எப்படி உயரும்? ஒண்ணா காசு இருக்கணும், இல்ல பணம் இருக்கணும், பதவி இருக்கணும் இல்லையா? அப்ப என்ன ஆகப் போகுது? இந்த தடவ நெறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. இன்னும் எஸ்பெஷலி அது குருவோட வீடாக இருக்கிற நாள் கண்டிப்பாக அங்க போய் சனி கர்மாகாரகன் உட்கார்ந்திருக்காரு. திரும்ப அவர் புதன்ற கம்யூனிகேஷன் வீட்ல இருக்காரு. நெறைய பேருக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அறநிலைத்துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது 100 விழுக்காடு இருக்கு. நிறைய விசாரணை நட்சத்திரக்காரங்க போட்டித் தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல வந்து கண்டிப்பா கிடைப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. நிறைய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வேலையில இருப்பீங்க. அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகிறது. நிறைய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகள் குவிய போகுது. சூப்பரா இருக்கு. விசாக நட்சத்திரத்துக்கு ஒன்றும் கெடுதல் பலன் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். மதிப்பு உயரும். மதிப்பு உயரணும்னா என்ன பண்ணும்? சுத்தி இருக்கிற எல்லாமே பெருகணும். அப்போ பணம் உயரப்போகுது, பண்பு உயரப்போகுது, பதவி உயரப்போகுது, பட்டம் உயரப்போகுது. நிறைய பேர் பிஹெச்டி முடிக்க போறீங்களோ? பிஹெச்டி முடிக்க நினைச்சிட்டு இருக்க நிறைய விசா நட்சத்திரக்காரங்க பிஹெச்டி முடிக்க போறீங்க. நிறைய பேர் வந்து போட்டித் தேர்வுகள் மூலமாக உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்திற்கான பதிவை எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விசா நட்சத்திரக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சனி அப்படின்ற ஒரு காரியக்காரகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிஜமாவே வந்து அவர் வந்து வேலைக்காரகன். அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்மாக்காரகன் போயிட்டு குருவோட வீட்டில் உட்கார்ந்து குருவோட நட்சத்திரத்தை இயக்குவதனால் கண்டிப்பாக துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேறும். யமபயம் ஓடி போயிடும். எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, ஐயோ வேலையை விட்டுட்டோமே, ஐயோ வீட்டை விட்டுட்டோமே, ஐயோ ஃபேமிலியை விட்டுட்டோமே, நான் ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு வேலை ஒரு இடத்துல இருக்குன்னு போன சனிப்பெயர்ச்சி உங்களை போட்டு ஒரு உழுக்கு உலுக்கிருக்கும். கிடைச்சிருக்கும். ஆனா அதை அனுபவிக்க முடியாம இருந்திருக்கும். நான் சொல்றது புரியுதா? அது எப்படின்னா, நீங்க இருக்கிறது சென்னையில இருக்கும். போஸ்டிங் போட்டது ஈரோட்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய விசா நட்சத்திரக்காரங்களுக்கு என்கிட்ட வர்றவங்களாம் அப்படிதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால், கண்டிப்பாக உங்கள் துணை அல்லது துணைவரிடம் சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை மிஸ்டர் சனி இந்த தடவை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. கவலையே பட்டுக்க வேணாம். ஏன்னா 6ல் சனி வருதல் அப்படின்றது அல்லல்கள் தீர்ந்து போகும்னு சொல்லுவேன். 6ல சனி வரும்போது எல்லாமே கம்மி. கடன் தீர்ந்து போயிடும், மருத்துவ செலவு தீர்ந்து போயிடும். இது வரைக்கும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு எனக்கு வயிறுக்கு பிரச்சனை வந்துட்டே இருந்தது, ஃபுட்டு பிரச்சனையா இருந்தது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது, கிட்னி ப்ராப்ளம் இருந்தது, கேஸ்ட்ரிக்கா இருந்தது. இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்டு அல்சரே வந்துருச்சுங்க சில பேருக்கு. அந்த மாதிரிலாம் அவதிப்பட்டு கொண்டிருந்த அத்துணை விசாக நட்சத்திர நண்பர்களுக்கும்
கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்றது கிடைக்க போது. ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா வந்து ஜாலியா இருக்க போறீங்க. இன்னும் இளவயதைச் சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரங்களா இருந்தா கண்டிப்பாக கல்யாணம் கைகூடப் போகிறது. அதுவும் பிரம்மாண்ட கல்யாணமா இருக்க போது. காதல் இனிக்கப் போகிறது. குழந்தை பேறு கிடைக்கப் போகிறது. நெறைய பேர் வீட்ல வந்து இந்த மதம் மாறி, ஜாதி மாறிய திருமணம் இருந்தாலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழல் அப்படின்றது எல்லாமே கிரியேட் ஆகப்போது. ஏன்னா ராகு அப்படின்னாலே கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு இல்லையா? அதனால கண்டிப்பாக அவருடைய பார்வைக்குலாம் அதுவுமே நிகழ்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நெறைய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சொத்துக்கள் வாங்கி உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது இருக்கு. சொத்து வாங்குறது ஓகே. இருந்தாலும் அது என் பேர்ல இருக்கணும்ல. அப்போ உங்க பேரில் சொத்துக்கள் குவிவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான நேரம் இருக்கு. இல்ல பூர்வீக சொத்துக்களில் இருந்த பஞ்சாயத்து விலகுவதற்கான அமைப்பு அப்படின்றது இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, சூரியனுடைய ஆதிக்கத்தின் மூலமாக பதவி உயர்வு அப்படின்றது இருக்கு. சனியுடைய ஆதிக்கத்தின் மூலமாக வேலை கன்ஃபார்ம் ஆக போறது அப்படின்றது இருக்கு. சந்திரனுடைய ஆதிக்கத்தின் மூலமாக மனம் மகிழ்தல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. செவ்வாயுடைய ஆதிக்கத்தின் மூலமாக நிலப்புலன்லாம் வர்றது அப்படின்றது இருக்கு. குருவோட ஆதிக்கத்தின் மூலமாக கடன் அடைதல், காசு வருதல் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ராகுகேது ஆதிக்கத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சியா இருக்க போது இருக்கு. வேற என்ன வேணும் சொல்லுங்க? வேற ஏதாவது வேணுமா? எல்லாமே சூப்பரா இருக்கு விசாக நட்சத்திரத்துக்கு. எதை பற்றியுமே கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள். கிளியர். ஓகே.